அன்பு உறவுகளே, எல்லோரும் இன்புற்றிருப்பதை விட வேறு எதுவும் நான் விரும்பலை. எல்லாரும் இன்புற்று இருக்கணும். வேறொன்றும் அறியேன் பராபரம். ஏன்னா இன்பம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு நல்லது இல்லை? அதானே உண்மை. கன்னிராசியில் பிறந்த உறவுகள் என்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். எனக்கு நிறைய நண்பர்கள் கன்னிராசியில் இருக்கீங்க, நிறைய உறவுகள் இருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருங்க. என் பிள்ளைங்க எல்லாரும் என் உறவுகள் தான். இந்த கன்னிராசிக்கு ஒரு மனசு இருக்குது. இந்த மனசை நிறையா பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இவன்லாம் என்ன புரிஞ்சு என்ன பண்ண போகிறான்னு போங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிங்க, உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் வச்சுக்கிங்க. அதை மறக்காதீங்க, மாற்றவும் செய்யாதீங்க. யாருக்காகவும் ஒரு விஷயத்தை மாற்றிக்காதீங்க. இந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னா அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. இப்படி தான் என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா அது மாதிரி இருங்க. கன்னிராசிக்காரங்க உங்களுக்குள்ள ரகசியமே நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்துறது தான். காம்ப்ரமைஸுங்கிறதே தேவை கிடையாது. அது இருக்கவே கூடாது. அது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ரமைஸுங்கிறது எப்போ இருக்கக்கூடாதுன்னு நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கணும். அதுதான் கன்னிராசி. ஒரு ஒப்பந்தம் போடுறோம், ஒப்பந்தம் போடுற வரைக்கும் நமக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அதுலேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது. எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த மனப்பக்குவத்தை கன்னிராசிக்காரர்கள் ஏற்படுத்திக்கும் போது அவங்க வாழ்க்கை வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மனசில் இருக்கிற சில ரகசியங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை வளர வைக்கும். அதில் ஒரு சில ரகசியங்களை இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெளிப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும். எப்படின்னா, முதல் செய்தி, தோல்வியை விட அவமானத்தை கண்டு பயப்படுபவர்கள் கன்னிராசிக்காரர்கள். தோல்வி வேற, அவமானம் வேற. பெரும்பாலான இடங்களில் தோல்வி ஏற்படும். அது எதனால் ஏற்படும்னா சில பேருடைய சதியினால் ஏற்படும். கன்னிராசிக்கு எப்பயுமே சதி தான் முன்னாடி நிற்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சதி என்னன்னா, நீ தோத்து போயிடுவேன்னு நிறைய பேர் நீ நினைப்பான். அது குடும்பத்தில் இருக்கிறவனே நினைப்பான், கூட இருக்கிறவனே நினைப்பான். இது எப்படின்னு ஜெயிக்காது அப்படின்னு ஒரு அவன் முடிவு பண்ணி வச்சுருப்பான். அவன் எப்போ முடிவு பண்ணுறானோ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது சதி, அது தோல்வி, அதில் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் உங்களை அவமானப்படுத்த நினைப்பான் சில பேர். அந்த அவமானப்படுத்துறத தான் உங்களால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு தான் பயப்படுவீங்க. அப்போ இந்த பயம் நல்லதா? நல்லது தான். அதனால தான் அவமானப்படாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தர்மப்படி, மனசாட்சிப்படி நீங்கள் வாழ்வீங்க. மனசாட்சிப்படி இருக்கக்கூடிய என் தங்கங்கள் அவமானப்படுத்தப்பட முடியாது. அந்த இடத்துல கடவுள் துரோபதை அவமானப்படுத்துறத படகுறா, அந்த இடத்துல கண்ணான்னு கூப்பிடுறா, கிருஷ்ணன் உதவி பண்ணுறானே. அவளை அவமானப்படுத்தினவங்களோட நிலைமையில என்ன ஆச்சு? வச்சு செஞ்சான்ல, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுதான் ஒரு பாஞ்சாலியோடைய சபதம் தான். ஒரு பாஞ்சாலியோடைய சபதம் தான் மகாபாரதம், பாரதத்தோட முடிவு. அவளோட கூந்தலை முடிய மாட்டேன்ட்டா. அவள் கூந்தலை இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டாமல் முடிய மாட்டேன்னா. அப்படி ஒரு சபதம் எடுங்க. ஒரு அவமானம் வருதுன்னா பயப்படாதீங்க. இதுதான் கன்னிராசியோடைய பலம். அடுத்தது ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறேன். என்றைக்குமே வெற்றி பெற்றவர்களுக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கன்னிராசிக்கு பெரும்பகுதி சந்தேகம் இருக்கும். நல்லா பண்ணியிருக்கோமா? சரியாக தான் போயிருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமோ? சரியாக பண்ணலாமோ? இப்படி தோணும். என்ன செய்தி பண்ணாலும், நன்னா படித்தாலும், இது நல்லதான்னு கேட்டால் நல்லது, தப்பு இல்லை. சந்தேகம் வர்றது நல்லது. நமக்கு அது மற்றவனுக்கு வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நம்ம மேலே இன்னொருத்தவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது.
நமக்கு நம்ம மேலே சந்தேகம் வரணும். அப்போ தான் நம்ம இன்னும் நல்லா போன தடவைக்கு இந்த தடவை நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம், முன்னேற்றத்தை பார்ப்போம், முதிர்ச்சி தெரியப்படும். இந்த சந்தேகம் நம்மளை வளர வைக்கும். அப்போ இந்த ரகசியத்தையும் நீங்கள், இது ஒரு ரகசியம்தான். அதே மாதிரி இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாரும் உங்ககிட்ட ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருப்பார்கள். இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒருத்தரும் உங்கள்கிட்ட ஓப்பனாக இருக்க மாட்டான். கன்னி ராசிக்காரவங்க நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏதாவது ஒன்றை மறைத்து தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒன்று போலியாக உங்களுடைய நலம் விசாரிப்பு இருக்கலாம். உங்கள் மேலே உங்களை ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போதே அவனுக்குள்ளே போலியாக ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏதோ ஒன்றை மறைத்து, உங்கள்கிட்ட ஒரு பொய்யை மறைத்து, ஒரு உண்மையை மறைத்து பொய்யாக தான் பேசுவார்கள். இதை நல்லா தெரிஞ்சுங்க கன்னிராசிக்காரங்க. இது உங்களுக்கு மனசில் உங்களுக்குள்ள ரகசியம். ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருப்பார். அதே மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறது தான் உங்களுடைய முதல் விஷயம். எங்கே போனாலும் சரி, உங்கள் லைஃப்பில் எல்லா நாளும் முதல்ல அடிப்படை தேவை என்ன, ஒரு மனுஷனுக்கு என்ன அடிப்படை தேவை, அந்த சூழ்நிலைக்கு என்ன அடிப்படை தேவை, இதை என்றைக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களை மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். இது நம்புங்க. அடிப்படை தேவை. ஒரு மனுஷனுக்கு மிகவும் அடிப்படை தேவை என்ன? அன்பு. இந்த அன்பு உங்கள்கிட்ட நிறைய கொட்டி கிடைக்கும், ரொம்ப கிடக்கும். எல்லாரையும் ஒரு அழகான ஸ்மைலில் வேலை முடிச்சிடுவீங்க. ஒரு அன்பை பேசி கவுத்துருவீங்க. அன்பை லாக் பண்ண முடியும். இதை அடிப்படையாகவே வச்சிங்க. அப்போ உங்கள் தேவை கண்டிப்பாக பூர்த்தி ஆகிடும். உங்கள் ஸ்மைல், ஒருத்தவங்களை பேசி நல்லா உங்கள் பக்கம் எடுக்கிறது, இந்த பலத்தை ஏற்படுத்திக்கிங்க. தைரியம் இந்த இடத்துல எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது கன்னிராசிக்காரவங்களுக்கு. நான் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த விஷயத்தை பற்றி நினைக்காம இருப்பேன். இப்போ நான் தான் இருக்கேன், நீங்கள் வரீங்க கன்னிராசிக்காரவங்க. நான் அந்த விஷயத்தை உங்களை நான் சந்திக்கலை, அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இருக்காது. ஆனால் உங்களை சந்தித்த பிறகு உங்களுடைய ஸ்மைல், நீங்கள் பேசுகிற விதம், ஓகேங்க, ஓகே சார், ஓகே சார், அப்படி தான் சொல்ல தோணும் எனக்கு. அதுதான் கன்னிராசி. முடிஞ்சு போச்சா? இது எப்படின்னா, இந்த அன்பான வார்த்தைகளில் அன்பு கலந்து அவங்களை அடிமையாக்குவீங்க. இதை பலப்படுத்துங்க. இது உங்கள் ரகசியம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி உணர்வுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். எப்படி தெரியுமா? உங்களுக்கிட்ட ஒருத்தவங்க நன்றி உணர்வோடு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் நன்றியாக இருப்பீங்க. இது ஏன்னா நீங்கள் நன்றியாக அவன் நன்றியாக இருக்கானோ இல்லையோ, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்றியாக இருப்பீங்க. நன்றிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? இன்றைக்கெல்லாம் மறந்து கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளில் நன்றியும் ஒன்று. வாழ்க்கையில் பல பேர் மறந்துக்கிட்டு இருக்கிறான், அதில் நன்றியும் ஒன்று. தூக்கிவிட்ட ஏணியை தூக்கி போடுற உலகத்தில் இருக்கிறோம் நம்ம. இப்போ போய் நன்றியாவது மன்றியாவது என்ன சொல்கிறீங்க? ஆனால் இந்த நன்றி மீது மிகவும் அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஸோ இதை என்றைக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி சொல்கிறவங்களையும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. அவங்களுக்கும் எப்படியாவது நீங்கள் ஒரு நன்றி சொல்லிடணும்னு நினைப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கு கொண்டு வரும், மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்கும், நல்லதை நடத்தும். இந்த அடிப்படை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றுங்க. வாழ்க்கையில் இந்த ரகசியங்களை தொடருங்க. நீங்கள் அடுத்த ஒரு சகாப்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள், பெறுவீர்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்? ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது? நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.